ராசி பலன்கள். மிதுன ராசி மிதுன லக்னம் நண்பர்களே, இந்த தமிழ் புத்தாண்டு உங்களுக்கு எப்படி இருக்கும்? பொருளாதாரம் நன்றாக இருக்குமா? நகை கடன்கள் அடைக்கப்படுமா? விவசாயம் செழிக்குமா? குழந்தை கிடைக்குமா? நிறைய அபிலாசைகள். மிதுன ராசியில் மிருகசீரிஷம் 3-4 பாதம், திருவாதிரை 4 பாதம், அங்கிட்டு புனர்பூசம் 3 பாதம், இந்த 9 பாதம் இருக்குது. ஆனால் குரு ஜென்ம உருவாக வரப்போகிறார். அங்கிட்டு சனி பகவான் 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்தை விட்டு 10ல் போய் உட்கார போகிறார். 10ல் குரு வீட்டில் உட்கார்றார். அப்படிங்கும்போது அவர் ஒரு மாற்றம். இங்கிட்டு ராகு கேதுகள் அவங்க ஒரு மாற்றம். அப்போ எல்லாமே ஒரு டைட்ஃபுல்லான நேரம் இருக்கும். அதில் திருவாதிரை நட்சத்திரத்துக்காரங்களுக்கு மூக்கு சம்மந்தப்பட்ட பிரச்சனை, அதை விட டைஜஷன் பிரச்சனை, எதிரிகளால் தொல்லைகள். எப்பயுமே எதிரிகளால் மிதுன லக்னத்துக்கு தொல்லை வராது. மிதுனத்துக்கு மிதுனம் இல்லைன்னு ஒரு பழமொழி. ஆனால் அந்த காலகட்டத்தை எதுக்காண்டி சொல்கிறேன்னா, பிறக்கின்ற நட்சத்திரம் அதுக்கு திரிஜென்ம நட்சத்திரத்தில் தமிழ் புத்தாண்டு பிறக்குது. சுவாதி நட்சத்திரத்தில் பிறக்குது. திருவாதிரை நட்சத்திரம் இதில் இருக்குது. ஜென்மம், அணுஜென்மம், திரிஜென்மம். அப்போ ஜென்ம நட்சத்திரமாக சுவாதி அங்கே பிறக்கிறார். அவருக்கு அனுசென்ம நட்சத்திரமாக சதயம் உட்கார்ந்துருக்கார். அந்த சதய நட்சத்திரத்துக்கு சனி பகவான் உட்கார்ந்துருக்கார். அப்போ சனி பயிற்சி ராகு கேது பயிற்சிக்கு அப்புறம்தான் ஓரளவு இவர்கள் தப்பிப்பார்கள். இவர்கள் தப்பிக்கிறது எப்போ? அந்த ராகு பகவான் பூரட்டாதிக்கு வந்து அந்த வைகாசி மாதம் வரை, அப்போ அந்த பூரட்டாதி நட்சத்திரத்தில் ஒரு 2-3 மாதம் அவர் இருக்கும்போது கண்டிப்பாக இவர்களுக்கு ஒரு நல்ல பலன் இருக்கும். இதில் வேணாலும் கவனித்து பாருங்கள். கண்டிப்பாக இப்போ தை மாதம் சித்திரை மாதம் சொல்கிறோம். சித்திரை, வைகாசி, ஆனி, ஆடி இந்த வரையும் இவங்களுக்கு ஒரு நல்ல யோகம் இருக்கும். அந்த குருவுடைய பூரட்டாதி 4ஆம் பாதம், குருவனுடைய வீட்டில் குருவனுடைய நட்சத்திரத்தில் ராகு சஞ்சரிப்பார் அந்த 2 மாதம், சித்திரை வைகாசி. அப்போ என்னாகும்? கண்டிப்பாக இவங்களுக்கு ஒரு நல்ல நிலை வரும். அதில் குறிச்சண்டால யோகம், விபரீத ராஜயோகம் மாதிரி பல அரிய கருத்துக்களும் பழைய செயல்பாடுகளும், வரா கடன் வசூலாகுதலும், நிலுவையில் நின்ற பணங்கள் வருதலும், குழந்தை கிடைக்காதவங்களுக்கு குழந்தையும் இவங்களுக்கு கிடைக்கும். இதுக்கு பரிகாரம் உண்டா, பரிகாரம் கிடையாதா அப்படின்னு பேசுவாங்க. ஒருத்தர் எடுத்துக்கிட்டால் மிருகசீரிஷ நட்சத்திரத்துக்காரங்க பெரும்பகுதி கும்பிட வேண்டிய கடவுள் ஏதாவது மகான்கள் வழிபாடு தான். அதுலேயும் அந்த மகானில் ரொம்ப திண்டுக்கல் கசவனம்பட்டி ஐயாவை போய் தரிசனம் பண்ணுங்கள், பழனி போகிற ரூட்டில். அதுக்கடுத்து அப்படின்னு எடுத்துக்கிட்டால் திருவாதிரை நட்சத்திரம். இந்த திருவாதிரை நட்சத்திரத்துக்கு ஒரு பலன், அதுக்கு ஒரு பரிகாரம் அப்படின்னு பார்த்தா, திருவாதிரை நட்சத்திரத்துக்கு பரிகாரம் என்ன? ஏதாவது மான் படங்களை வச்சு கும்பிட்றது தான். ஆணும் பெண்ணும் மான் இருக்க மாதிரி 2 படத்தை வச்சு அதிகாலை பிரம்ம முகூர்த்தத்தில் சாமி கும்பிட்டுக்கிட்டே வந்தாங்கன்னா எந்த பிரச்சனையும் வராது, நிம்மதியாக இருப்பாங்க. அது மாதிரி புனர்பூச நட்சத்திரம் 1, 2, 3 பாதம் இவங்கெல்லாம் பெரும்பகுதி ஜென்ம குருவாகவும் வரும், இங்கிட்டும் வரும். அப்போ சிவன் கோயிலில் இருக்க பிரம்மாவை வியாழக்கிழமை அன்னைக்கு வழிபாடு பண்ணணும். கோஷ்ட பிரம்மாவை கும்பிடணும். 3 தேங்காய் அதில் மாலையாக போடணும். 3 நெய் விளக்குகள் போட்டு ஒரு அர்ச்சனை பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா நிச்சயமாக இந்த மிதுன ராசி மிதுன லக்னக்காரர்கள் மிகுந்த செல்வந்தர்களாகவும் தனவந்தவர்களாகவும் வாழ்வீர்கள் என்பதை கேட்டு தெரிந்து கொள்கின்றேன்.